உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இது நொட்ட, இது சொட்ட அப்படின்ற மாதிரி குறை செல்வதற்கென்றே ஒரு கும்பல் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற கும்பல்களை நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக ஏதாச்சும் ஒரு செயல் திட்டங்கள் வருகின்றது என்றால் அந்த செயல் திட்டங்களை நம்ம தாராளமா வரவேற்க தான் செய்யணும். அந்த செயல் திட்டங்கள் நடைமுறைக்கு வந்ததற்கு பின்பாக அதுல ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஆனா வருவதற்கு முன்பாகவே இது நொட்ட, இது சொட்ட அந்த மாதிரி சொல்றாங்க தெரியுமா, அந்த மாதிரி கும்பல்களை நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது எதுக்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, இன்றைய தினத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காரு. அந்த மாதிரி உருவாக்குன உடனே வழக்கம் போல ஒப்பாரி வைக்கின்ற ஒரு கட்சி ஒன்று இருக்கும். அந்த கட்சி வழக்கம் போல சமூக வலைத்தளங்கள்ல இந்த திட்டத்தை டீமெரிட் செய்யும் விதமாக சில பல கருத்துக்கள்லாம் பதிவேற்றங்கள் பண்ணிக்கிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில நாம கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன, நாம அறிந்து கொள்ள வேண்டிய தரவுகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் திருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு சஜஷன் சொல்வதாக இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஆலோசனை சொல்வதாக இருந்தா என்ன சொல்லுவீங்க, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. ஏன்னா நீங்க சொல்ற ஆலோசனை ஒருவேளை பெரிய டிபேட்டபிளா மாறி அதை தமிழ்நாட்டு அரசாங்கம் பார்த்து அதுக்கு ஒரு செயல் திட்டங்கள் வகுத்தாங்க அப்படின்னா நல்லது தானே, நல்ல விஷயம் நடக்கட்டுமே. ஸோ அதுக்காகவே உங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுங்க, சரிங்களா? சரி, இந்த சிங்கப்பெண் அதிரடி படை நிகழ்வு இது எப்படி இருந்துச்சு, நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயருடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிடுவோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு விடயத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, அவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்து இப்போ வரைக்குமே ஒரு விடயத்தை கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா எமோஷனல் கனெக்ட். இந்த எமோஷனல் கனெக்டை கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. தனக்கும் மக்களுக்கும் இடையேயான அந்த உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவை எமோஷனல் பாண்டிங் மூலமா கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராரு. நீ ஆரம்பத்துல அவருடைய எல்லா ஸ்பீச்சிலுமே பாத்தீங்க அப்படின்னா தனக்கும் மக்களுக்குமான அந்த இடைவெளி விட்டு போக விடாம கரெக்டா அந்த எமோஷனல் சார்ந்த விடயங்களை பேசிக்கிட்டே இருப்பாரு. உங்க விஜய், உங்க விஜி, உங்க அண்ணன், உங்கள் தம்பி, உங்க மகன். ஸோ இந்த மாதிரி தனக்கும் மக்களுக்குமான அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியை வந்து குறைக்காத வண்ணம் தொடர்ச்சியா ஏதாச்சும் ஒரு சென்டிமெண்டலா அந்த எமோஷனலா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதே மாதிரிதான் இன்றைய தினத்திலையும் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. கரெக்டா அந்த எமோஷனல் கனெக்டை வந்து அவர் கரெக்டா கொண்டு போயிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது உள்ளபடி எனக்கு வந்து ரொம்ப மனசு வலிக்குது, என்ன பண்றது, இது எல்லாமே நம்ம குடும்பம் தானே, ஸோ நம்ம குடும்பம் என்ற காரணத்தினாலதான் எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்றத கரெக்டா என்ன பண்றாருன்னா தனக்கும் மக்களுக்குமான அந்த எமோஷனல் கனெக்டை, தனக்கும் குறிப்பா அந்த தாய்மார்கள் பெண்களுக்குமான எமோஷனல் கனெக்டை கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. அந்த விஷயத்துல கில்லியா தான் பாருக்கிறாரு, சொல்லக்கூடிய நம்ம பாராட்டி தான் ஆகணும், சரிங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே அரசு சார்ந்த விடயங்களை தான் அவர் பேசியிருந்தார், ஓகேவா? சரி, ஸோ இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். ஓவரால் 8 நிமிஷம் பேசியிருக்காரு, சில பல செய்திகள் சொல்லியிருக்காரு. நாம அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாம என்னென்ன விடயங்கள் அப்படின்றத நாம பதிவு பண்ணிடுவோம். அதில் முதல் விடயம் என்னன்னு பார்த்தோம்னா 354 கோடிக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க திட்டத்துக்காக, சரிங்களா? வழக்கமா எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலுமே ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்க, நிதி ஒதுக்குவாங்க. ஓகே, 354 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. ரெண்டாவது 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் இருக்காங்க. இது உள்ளபடியே வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். அதாவது 2500 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்காகவே ஒருவேளை காவல்துறை அதிகாரிகளா இருக்கலாம், டிரைவர்ஸா வந்து இருக்கலாம், வாகனம் ஓட்ட தெரிந்த பெண்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வேகன்சிஸ் நிறைய உருவாக்கப்படும், காலி பணியிடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உள்ளபடி அது வரவேற்க வேண்டிய விடயம். மூன்றாவது டெக்னாலஜி, நாங்கள் டெக்னாலஜியை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவோன்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில. ஐ திங்க் இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆல்ரெடி வந்து தன்னுடைய ஒரு ஸ்பீச்சை சொல்லியிருப்பாரு, தன்னுடைய வாக்குறுதிகளை சொல்லியிருப்பாரு. பெண்கள் பாதுகாப்பிற்காக இந்த டெக்னாலஜி நான் அதிகமாக பயன்படுத்துவேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் சொன்ன பர்டிகுலர் சில விடயங்கள் என்னவென்றால், அந்த சிங்கப்பெண் அதிரடி பெண்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்கள்ட்ட வந்து
கேமரா வந்து இருக்கும், தன்னுடைய ஷர்ட்லேயே கேமரா இருக்கிற மாதிரி நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒன்று. ரெண்டாவது, இந்த வாகனங்கள்ல போறாங்க இல்லையா, ஆட்டோக்கள்ல, பஸ்ஸுகள்ல, டாக்ஸிஸ்ல இந்த மாதிரி போறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போகின்ற பொழுது இந்த பேனிக் பட்டன் வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை பதிவு பண்ணியிருந்தார். பேனிக் பட்டன். ஸோ இந்த பேனிக் பட்டனை வந்து ஒருவேளை அவங்க கிளிக் பண்றாங்க, அந்த டிரைவர்ஸோ இல்லாட்டி வந்து கூட வருகின்ற பயணிக்கின்ற பயணிகளோ ஏதாச்சும் ஒரு மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அந்த பேனிக் பட்டனை வந்து நீங்க அழுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பேனிக் பட்டனை அழுத்தினாங்க அப்படின்னா இதனுடைய அலார்மிங் எல்லாமே வந்து ஒரு இடத்த சென்ட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்த சென்ட்ரலைஸ் பண்ணி இதனுடைய அலார்மிங் எல்லாமே வந்து அந்த சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட இடத்துக்கு வந்து போகும். அங்கிருந்து லொகேஷனை டிடெக்ட் பண்ணி அங்க வந்து அந்த சுத்துவட்டார பகுதிகளில் இருக்கிற சிங்கப்படை பெண்கள் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க, உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தாருன்னா தன்னுடைய உரையில வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்க டெக்னாலஜி அதிகமா பயன்படுத்துவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா, ஸோ வந்து இந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது நினைக்கிறேன். மேபி புதிதாக கூட நிறைய இன்புட்ஸ் கூட கொடுக்கலாம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ டெக்னாலஜி அதிகமா பயன்படுத்துவோன்ற மாதிரி விடயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நான்காவது ஒரு முக்கியமான விடயம், இதுதான் ரொம்ப ரொம்ப நான் பார்த்து வியந்த ஒரு விடயம், ட்ரோன் பேட்ரோல் வந்து உருவாக்குவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்திய நாட்டில் ட்ரோன் பேட்ரோலே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரோன் பேட்ரோல் நிச்சயமா இருக்குது. பட் இருந்தாலும் குறிப்பா இந்த பெண்களுடைய பாதுகாப்பு விடயத்திற்காக தனிப்பட்ட முறையில ட்ரோன் பேட்ரோல் வந்து கிடையாது, சரிங்களா. இப்போ ட்ரோன் பேட்ரோல்லே உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி வந்து இருக்குது. போக்குவரத்து ஒரு இடத்துல ஏற்பட்டுருச்சு, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த போக்குவரத்து நெரிசல் எந்த இடத்துல ஏற்பட்டிருக்குது, குறிப்பா எந்த இடத்த ரிலீவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போக்குவரத்து கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்ப்பதற்காக ட்ரோனை விட்டு பார்ப்பாங்க. ஸோ போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரோனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த கூட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா, கூட்ட நெரிசல்களை தவிர்ப்பதற்காக சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ட்ரோன்ஸை பறக்க விடுவாங்க. இந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்குது, அங்க நீங்க காவல்துறை போங்க, அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்ட கட்டுப்பாடுகளை வந்து நெறிமுறைப்படுத்துவதற்காக என்ன பண்ணுவாங்க, ட்ரோன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லை பாதுகாப்பு படைகள் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லைகளில் வந்து ஏதாவது கடத்தல்கள் நடக்குதா அப்படின்ற மாதிரி பார்ப்பதற்காக ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வனத்துறை அதிகாரிகள் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா எந்தெந்த விலங்குகள் எங்கெங்க இருக்குது அப்படின்னு பார்ப்பதற்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த பெண்கள் பாதுகாப்பு விடயங்கள் சம்பந்தமாக தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரோனுக்காகவே ஒரு பேட்ரோல் உருவாக்குவாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஆனா ட்ரோன்ஸை வச்சு ஒரு பேட்ரோல் ஓபன் பண்ணுவோம் அப்படின்றது வந்து இது புது வகையான ஒரு விடயம். ஸோ அந்த விடயத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். ஸோ உள்ளபடி இந்த விடயம் வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். ஏன்னா டெக்னாலஜி காலம்ங்க, எல்லாமே டெக்னாலஜி காலமாகி போச்சு. டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்தணும். டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற அந்த மெக்கானிசத்தை பயன்படுத்த பாதுகாப்புகள் வந்து உறுதிப்படுத்த முடியும். டெக்னாலஜிகள் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ டெக்னாலஜியை பயன்படுத்துவோம், ட்ரோன் பேட்ரோல் கொண்டு வருவோம் அப்படின்றலாம் உள்ளபடி வரவேற்க வேண்டிய விடயம். பரவாயில்ல, ஸோ வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் இதில் என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இருந்தாலும் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து ஒன்று பதிவு பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. நான் கரெக்டாக இந்த வீடியோ பேசலாம் அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பிக்கின்ற பொழுது சமூக வலைத்தளம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கட்சியுடைய நிகழ்வு ஒன்று, அது மேல கராட்டக்காரங்கள்லாம் ஆட விடுறாரு. கராட்டக்காரங்களாம் ஆட விட்டு கீழே உட்காந்து ரசிக்கிறாரு. அவருடைய வயசு என்ன, அந்த மேடையில் ஆடுகின்ற பெண்கள் என்ன, அதை வந்து பார்த்து ரசிக்கிறாரு. ஸோ ஒரு ஈவெண்ட் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கண்டக்ட் பண்ண இந்த ப்ரோக்ராம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ப்ரோக்ராம். அது நீங்க அந்த ப்ரோக்ராமை ஒன் செகண்ட் நீங்க வந்து பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பிளசண்டா இருக்கும், ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். அந்த ஒரு கோட் சூட் போட்டு முதலமைச்சர் அவர்கள் நின்றதும் சரி, அங்க இருக்கிற பெண்கள், அதாவது நம்ம காவல்துறை அதிகாரிகள், சிங்க பெண்கள், அவங்க உடுத்தி இருந்த உடையும் சரி, அந்த ஒரு அது எல்லாமே அது பார்க்கின்ற பொழுது உள்ளபடி ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. ஸோ இந்த நிகழ்வையும் அதே மாதிரி நான் முன்னாள் ஒரு எம்எல்ஏ கண்டு ரசித்த கராட்டக்காரர்களை கண்டு ரசித்து அந்த பெண்களை கீழே இறங்கி வந்து ஆடுங்கன்னு சொன்ன விடயத்தையும் நான் கொஞ்சம் கம்பாரிசன் பண்ணி பார்த்தேன். அது சொல்லணும்னு தோணுச்சு, சரிங்களா. ஸோ ஒரு ஈவெண்ட் எப்படி இருக்குன்றதை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு போகணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிங்க என்பதற்காக தான் இந்த கம்பாரிசன் சொன்னேன், சரிங்களா. சரி, பார்ப்போம் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை எவ்வளவு எஃபிஷியன்ஸா செயல்படுது அப்படின்றத நான் பொறுத்து வந்து பார்ப்போம். ஒருவேளை இதுல ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கூட வருங்காலத்தில் நாமளும் கூட கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு ஒருபோதும் தயங்க போவது கிடையாது என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.